ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஈஷாவாசிய உபனிஷத்தினுடைய அர்த்தத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இந்த உபனிஷத்தானது ஆரம்பத்தில் எம்பெருமான் திருவடிகள்ல பக்தி வளர வேண்டும் என்றும் அதற்காக பகவானுடைய பிரபாவத்தை எல்லாம் நன்றாக சொல்லி, அதே போல லோக்கத்தில் வைராகியம் வளர வேண்டும் என்பதற்காக இந்த லோக்கத்தினுடைய தாட்சியை சொல்லி, பக்தியை பண்ணும் பொழுது பக்தியோகனிஷ்டன் அவன் ஒரு காலம் கர்மத்தை விடக்கூடாது அப்படின்ற அம்சத்தையும் சொல்லி, அதற்கு பிறகு கர்மம் ஞானம் ரெண்டுமே சேர்ந்து தான் மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்றதும், அதே போல மோட்சத்துக்கு போகக்கூடிய அதுக்கு உபாயமாக இருக்கக்கூடிய பக்தி யோகம் உபாசனம், அதற்கு அங்கமாக என்ன வேணும் அப்படின்னா, உபாசனம்னா எம்பெருமான தியானிக்கிறது. எம்பெருமான் நிரம்ப கல்யாண குணங்களுடன் கூடினவன். அவனுடைய கல்யாண குணங்களை தியானிக்கிறது அப்படின்றதோடு மட்டும் நில்லாமல், அந்த எம்பெருமான நான் அனுபவிக்க போறேனே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டு அப்படின்றதையும் தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, அதே போல அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சம்சாரமானது கழியப் போகிறதே அப்படின்றதையும் தியானிக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் இதுவரையிலும் இந்த உபனிஷத்தானது சொல்லிக்கொண்டு வருகிறது. இதற்கு மேல இந்த உபாசகனுக்கு அனுசந்திக்க வேண்டிய சில மந்திரங்கள் அதை சொல்றது உபனிஷத்து. ஹிரண்மயேன பாத்திரேன சத்யஸ்ய அபிஹிதம் முகம் தத்துவம் பூஷன் அபாவருணு சத்ய தர்மாய திருஷ்டயே. ஹிரண்மயேன பாத்திரேன சத்யஸ்ய அபிஹிதம் முகம் தத்துவம் பூஷன் அபாவருணு சத்ய தர்மாய திருஷ்டயே அப்படின்றது இவன் அனுசந்திக்க வேண்டிய ஒரு மந்திரம். ஹிரண்மயேன பாத்திரேன, அதாவது ஜொலிக்கக்கூடிய ஒரு பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரத்தினால சத்யஸ்ய அபிஹிதம் முகம், சத்தியத்தினுடைய முகமானது மூடப்பட்டிருத்தான். யாரு சத்தியன், அவனுக்கு என்ன முகம் என்றால், அதநாமதேயம் சத்தியசிய சத்தியம் பிராணாவை சத்தியம் தேஷாம் மேஷ சத்தியம் அப்படின்னு ஒரு உபனிஷத் சொல்றது. பகவானுக்கு ஒரு திருநாமம் சாத்துறது, சத்தியசிய சத்தியம் அப்படின்னு ஒரு திருநாமம் பகவானுக்கு. அது என்ன சத்தியத்துக்கும் சத்தியம் அப்படின்னா, பிராணாவை சத்தியம். முதல் சத்தியம் யாருன்னா பிராணாகா. பிராணன் அப்படின்னா பிராணனாலே உயிர் வாழக்கூடிய ஜீவாத்மா, அவன் தான் முதல் சத்தியம் அப்படின்னு சொல்லப்படுறான். அவனை காட்டிலும் சத்தியமாக, சத்தியம்னு என்ன மாறாதவன். ஜீவாத்மாவுக்கு கூட சுபாவத்துல விகாரம் வரும், மாறுதல் வரும். ஆனா பகவானுக்கு ஸ்வரூபத்திலேயோ சுபாவத்திலேயோ எந்தவித மாற்றமும் இருக்காது. ஆகையினால அவன் சத்தியத்துக்கு சத்தியமாக இருக்கான். அப்போ பகவான் சத்தியசிய சத்தியம், சத்தியத்துக்கு சத்தியமாக இருக்கான். ஜீவாத்மா சத்தியமாக இருக்கான். ஆக சத்தியம் அப்படின்னா ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம். அந்த ஜீவாத்மாவுடைய முகம், அந்த ஜீவாத்மாவுக்கு எது முகம் அப்படின்னா மனசு. அந்த மனசு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அது மூடப்பட்டிருக்கு. ஹிரண்மயேன பாத்திரேன அப்படின்னு ஜொலிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தினால மூடப்பட்டிருக்கு. அது என்ன ஜொலிக்கக்கூடிய பாத்திரம்? ஜொலிக்கக்கூடிய பாத்திரம் அப்படின்னு உடனே சரி ரொம்ப சிறந்த பாத்திரம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நமக்கு பாதகமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் இங்க ஜொலிக்கிற பாத்திரம் அப்படின்னு உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன அந்த பாத்திரம்னா ராகாத்மக பாத்திரமானது. நம்மளுடைய ராகம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய ஆசை மற்றும் உண்டான எல்லா துர்குணங்கள், அவை எல்லாமே ஒரு ஜொலிக்கக்கூடிய பாத்திரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பாத்திரம் ஜொலிக்கிறது அப்படின்னால என்னது, அது ராகம். ராகம் அப்படின்னா ஆசை, ராகா அப்படின்னா சிவப்பு அப்படின்னு அர்த்தம். அதனால அதான் ஜொலிக்கக்கூடியதா மாதிரி இருக்குமே ஒழிய நமக்கு நன்மை கிடையாது. அதனால அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தினால மூடப்பட்டிருக்கு இந்த ஜீவாத்மாவுடைய மனசானது. ஆக அப்படிப்பட்ட அந்த அந்த அபிஹித முகம் என்று மூடப்பட்ட அந்த முகம், அந்த மனசை நீதான் திறந்து விட வேண்டும் அப்படின்னு மேல பிரார்த்திக்கிறது. தத்துவம் பூஷன் அபாவிருணு, அதை திறக்க வேண்டும். பூஷன், பூஷா அப்படின்னு ஒரு தேவதை இருக்கு. ஆனா இங்க அந்த பூஷா அப்படின்ற அந்த தேவதையானது குறிக்கப்படல. இதெல்லாம் பிரம்மத்தை பத்தி தானே பேசிட்டு வருது. தத்துவம் பூஷன், அந்த பாத்திரத்தை அபாவிருணு, அத்தை நீ விடுவிக்க வேண்டும், திறக்க வேண்டும்.
பூஷன் அப்படின்னு பகவானே சொல்லப்படுறான். ஏன் பகவான் வந்து பூஷன் அப்படின்னு சொல்லப்படுறான் அப்படின்னா, பூஷா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த தேவதைக்கு அந்தர்யாமியாக பகவான் தானே இருக்கான். ஆகையினால பூஷன் அப்படின்னு பகவான் சொல்லப்படுறான். அப்படி இல்லைன்னா இவனே புஷ்ணாதி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது இவன் தான் வந்து நன்மைகள் எல்லாம் கொடுக்கறான். ஆகையினால இவன் நேரவே இவனையே பூஷா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல பூஷா அப்படின்றது பகவானை குறிக்கிறது. ஆகையினால் அப்படிப்பட்ட பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறது உபனிஷத்தானது இந்த ஜீவாத்மா ஸ்தானத்துல இருந்து கொண்டு பிரார்த்திக்கிறது, ஜீவாத்மா திறத்துல பிரார்த்திக்கிறது, அவன் விஷயத்துல பிரார்த்திக்கிறது. அவனுடைய இந்த மூடப்பட்ட முகத்தை, இந்த மனசை நீதான் திறக்க வேண்டும். எதற்காக திறக்க வேண்டும்? சத்திய தர்மாய திருஷ்டையே. அந்த சத்தியம்னா யாரு? ஜீவாத்மா இல்லையா, அவனுடைய தர்மம் ஒண்ணு இருக்கு. என்ன தர்மம் அப்படின்னா பகவானை அனுபவிக்கிறது தான் இவனுக்கு தர்மம். அதான் இவனுடைய திருஷ்டினா ஞானம். இங்க எப்படிப்பட்ட ஒரு தர்மம்னா பகவானையே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தரிசனம் இருக்கு இல்லையா, அதான் இவனுடைய பரமமான தர்மம். ஜீவாத்மா எதுக்காக இருக்கான்? பகவானை அனுபவிப்பதற்காக இருக்கான். அதை பண்ண முடியாம தான் இவன் இப்போ இந்த ராகத்தினால, துவேஷத்தினால, இது போன்ற துர்குணங்களால இவனுடைய மனசானது மறைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த மறைவானது அது போக வேண்டும் அப்படின்னு பகவானை பிரார்த்திக்கிறது உபனிஷத்து. ஆக முதல் மந்திரமாச்சு. அதற்கு பிறகு பூஷன் ஏகரிஷே யம சூரிய பிராஜாபத்திய வியூக ரஷ்மீன் சமூக தேஜா எத்தே ரூபம் கல்யாணதமம் தத்தே பஷ்யாமி யோசாவசோ புருஷ சோகமஸ்மி அப்படின்னு இது மற்றொரு மந்திரம். மறுபடியும் பகவானை வந்து இங்க அறிவிக்கிறது பகவான் இடத்துல. பூஷன் ஏகரிஷே, பூஷன் பூஷா தேவதையே அப்படின்னு. ஏன் பகவான் பூஷான்னு தனி தேவதை தானே என்றால் அந்த தேவதைக்கு அந்தரியாமையே அப்படின்னு. ஏகரிஷே, ஏகரிஷே நிகரற்ற ஒரு ரிஷியே. ரிஷினா யார்? தீர்க்கதர்சியாக கண்ணுக்கு தெரியாததை காணக்கூடியவர். அதுதான் பகவான் சொல்லப்படுறான் இங்க. கண்ணுக்கு தெரியாதவற்றை எல்லாம் காணக்கூடியவனே ரிஷியே அப்படின்னு சொல்லி, யம சூரிய பிராஜாபத்திய யமனே. யமன்னா என்ன? இங்க தர்ம தேவதை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. யமயதி இது யமஹா, எல்லாரையும் ஆட்சி செலுத்துபவன் அப்படின்னு யமனே அப்படின்னு சொல்லி, சூரிய நன்றாக பிரேரணை செய்யக்கூடியவன், தன்னுடைய பக்தர்களுடைய புத்தியை எல்லாம் நன்றாக பிரேரணை செய்யக்கூடியவன் சூரிய அப்படின்னு. அதே போல பிராஜாபத்திய, பிரஜைகளுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு இப்படிலாம் எம்பெருமானை விழித்து, வியூகரஷ்மியின் சமூக தேஜா, உன்னுடைய ரஷ்மி எல்லாம் ஒளி கதிர், தேஜகா தேஜஸ் என்றாலும் அதேதான், ஒளிதான். ஆக வியூகனா அதை போக்கி விட வேண்டும், சமூகனா கூட்ட வேண்டும், தேஜஸை போக்க வேண்டும், தேஜஸை கூட்ட வேண்டும் அப்படின்னு உபனிஷத் பிரார்த்திக்கிறது. அது என்னது? அது எப்படி செய்ய முடியும்? தேஜஸை போக்கவும் வேணும், கூட்டவும் வேணுமா? முடியுமா அப்படின்னா, என்ன தேஜஸை போக்கடிக்க வேண்டும் என்றால் எம்பெருமானை சேவிக்க ஒட்டாமல் தடுக்கும் அவனுடைய பராக்கிரமம், வீரியம், ஷௌரியம் அப்படின்ற தேஜஸ் இருக்கு இல்லையா. இப்ப சிங்கப்பிரான் இருந்தானா அவனுடைய கோபம் அப்படின்ற அந்த தேஜஸ் உக்ரம், அந்த தேஜஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள கிட்ட போகாதபடிக்கு தடுத்துடும் இல்லையா. அந்த மாதிரி தேஜஸ் எல்லாவற்றையும் நீ போக்கி கொள்ள வேண்டும். பக்தர்களுக்கு நீ எளியவனாச்சே. வியூகரஷ்மின் சமூக தேஜகா, கதிராயுரமுரவி கலந்தரித்தாலத்த நீண்முடிய நான் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு தேஜஸ், அனுபாவியமான தேஜஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே நீ கூட்டிக் கொள்ள வேண்டும், அடியார்களுக்கு சேவை சாதிக்க வேண்டும். ஏத்தே ரூபம் கல்யாண தமம் தத்தே பஷ்யாமி, யாதொரு கல்யாண ரூபம் உன்னுடையது, ரொம்ப திவ்யமங்கல விக்கிரகம், அழகான திருவுருவம் இருக்கு இல்லையா, அதை தத்தே பஷ்யாமி உனக்காக நான் சேவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பரார்த்த கைங்கரிய புத்தியோட தத்தே பஷ்யாமின்னு உனக்காக சேவிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனையை பண்ணி, யோசாவசோ புருஷ சோகமஸ்மி அப்படின்னு ரொம்ப சிறந்த வேதாந்த ஞானத்தையும் இங்க உபனிஷத் தெரிவிக்கிறது. யோசாவசோ புருஷ சோகமஸ்மி, அந்த புருஷன் யாரோ நானே தான் அவன் அப்படின்னு சொல்றது. அது எப்படி ஜீவாத்மாவை பரமாத்மாவாக ஆயிடுவானா என்றால், அந்த புருஷன் நான் அப்படின்னா, நான்ற சொல்லுக்கே இப்ப என்ன அர்த்தம்? என்னை உடம்பாக கொண்ட பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். ஆக அப்பேற்பட்ட அந்த புருஷன், திவ்யமங்கல விக்கிரகத்தை படைத்த அந்த புருஷன், அவன் நான் அப்படின்னா, நான்ற சொல்லுக்கு என்னை அந்தரியாமி, எனக்கு அந்தரியாமியானவன், என்னை உடம்பாக கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். ஆக என்னை உடம்பாக கொண்டவன், அப்பேற்பட்ட திவ்யமங்கல விக்கிர விசிஷ்டனாக இருக்கிறான் அப்படின்னு இந்த மந்திரமானது, ஈஷாவாச உபனிஷத்தினுடைய மந்திரமானது சொல்லிக் கொடுக்கிறது. அதற்கு பிறகு 17வது மந்திரம்.
வாயுரனிலம் அமிர்தம் அதேதம் பஸ்மாந்தம் ஷரீரம் ஓம் கிருதோஸ்மர கிருதம் ஸ்மர கிருதோஸ்மர கிருதம் ஸ்மர. இந்த மந்திரமானது ஜீவாத்மா பத்தியே சொல்றது. வாயுஹு அப்படின்னு ஜீவாத்மா சொல்லப்படுறான். அதே ஜீவாத்மா வாயுன்னு சொல்லப்படுறான் அப்படின்னா, வாயு ஒரு இடத்துல நிக்காம அங்கங்க போயிட்டே இருக்கும் இல்லையா? ஜீவாத்மாவும் அதே மாதிரிதான். ஒரு இடத்துல நிக்காம அங்கங்க போயிட்டே தானே இருக்கான். ஜென்மம் மரணம் ஜென்மம் மரணம் அப்படின்னு. வாயுஹு அனிலம். அநிலம் அப்படின்னா நிலீயத்தே ஸ்திரம். ஸ்தீயத்தே தத்து நிலம். நிலம் அப்படின்னா எது நன்றாக நிலை பெற்றிருக்குமோ அதான் நிலம். நிலம் நிலையற்றது. ஜீவாத்மாவுக்கு எங்க நிலை இருக்கு? அவன் தான் மரணம் ஜனனம் மரணம் ஜனனம் அப்படின்னு சுத்தி கொண்டே இருக்கானே. ஆக அநிலம். அமிர்தம். இப்படி இருந்தா கூட உண்மையில ஜீவாத்மா எப்படிப்பட்டவன்? அவனுக்கு மரணம் என்பதே கிடையாது. உடம்புக்கு தான் அழிவே ஒழிய அவனுக்கு அழிவுன்றதே கிடையாது இல்லையா? ஆக அவன் வாயுவா இருக்கட்டும், அவன் அனிலமாக இருக்கட்டும், ஆனா உண்மையில் அவன் யார்? அமிர்தம், மரணமற்றவன் அப்படின்னு சொல்லி அமிர்தம் அதேதம் பஸ்மாந்தம் ஷரீரம். ஆனா இந்த ஷரீரமும் எப்படிப்பட்டது? பஸ்மாந்தம், பஸ்மத்தோட முடிவு கொண்டதாக இந்த சரீரம் இருக்கும். ஏன்னா ஜீவாத்மா அவன் போயிட்டானா பிரேத்தஸா இருக்கக்கூடிய இந்த இந்த சரீரம் என்ன பண்ண முடியும்? அதை சம்ஸ்காரம் பண்ணி எரிப்பார்களாச்சே. ஆக பஸ்மமா போயிடுமே. ஆக சரீரமானது பஸ்மாந்தமாக ஆயிடும். ஆக இப்படி இருக்கிறதுனால இதான் ஜீவாத்மாவுடைய நிலை. அப்படி இருக்க மேற்கொண்டு பகவானை பிரார்த்திக்கிறது உபனிஷத்து. ஓம் கிருதோ ஸ்மர கிருதம் ஸ்மர அப்படின்னு. ஓம் அப்படின்னு பிரணவம் இருக்கு இல்லையா? இது நேர பகவானையே குறிக்கிறது. ஓம்ன்றது பகவானை குறிக்குமா என்றால் ச பூர்வேஷாம் அபி குருஹு காலேன அனவச்சேதான் தஸ்ய வாசக பிரணவஹா அப்படின்னு யோக சாஸ்திரமே சொல்றதாம். பகவானுக்கு பிரணவமானது வாசகம் அப்படின்னு. ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன் அப்படின்னு தானே கூட சொல்றான். இந்த ஓம் அப்படின்றது பிரம்மத்தை குறிக்கும் அப்படின்னு தானே கீதையில சொல்றதுனால இந்த ஓம் அப்படின்றது நேர பகவானுக்கு வாச்சகமாக இருக்கு. அப்ப அந்த பகவானை குறித்து கிரதோ அப்படின்னு மறுபடியும் பகவானை தான் குறிக்கிறது. கிரதுஹு கிரதுஹு அப்படின்னா யாகம் அப்படின்னு ஒரு அர்த்தம், உபாசனம் அப்படின்னு அர்த்தம். ஆக கையால செய்யக்கூடிய யாகம் அதுக்கு கிரத்துன்னு பேர், மனசால செய்யக்கூடிய உபாசனம் அதுக்கும் கிரத்துன்னு பேர். இங்க கர்த்து அப்படின்ற சொல்லால பகவானே குறிக்கப்படுறான். அது எப்படி என்றால் எல்லா யாகங்களுக்கும் போக்தா அவன் தானே. அவனை உத்தேசிச்சான யாகம் பண்றோம், ஆகையால அவனே யாகம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல எல்லா உபாசனத்துக்கும் விஷயம் யார தியானிக்கிறோம்? எம்பெருமானதானே, ஆகையால அவனையே உபாசனம் கிரத்து அப்படின்னு சொல்லலாம். ஆகையால ஓம் கிரத்தோ அப்படின்னு ஓம் அப்படின்னா நேர பகவான சொல்லக்கூடிய சொல்லு அது. கிரத்து அப்படின்னா இந்த யாகமும் உபாசனமும் அதுவும் பகவானையே குறிக்கிறது இங்க. அப்படிப்பட்ட பகவானை குறித்து ஸ்மர கிருதம், கிருதம் ஸ்மர என்னால் செய்யப்பட்டதை நீ ஞாபகத்திலே வைத்துக்கொள் அப்படின்னு. நான் என்ன பண்ண போறேன்? அல்பமா ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பேன். அதே நீ ஒரு குவாலாக நினைத்து பெரிய ஒரு கிருத்தியமாக நினைத்து கொண்டு எனக்கு உன் திருவடிகளை தர வேண்டும். ஸ்மர அப்படின்னு ஞாபகத்திலே வைத்துக்கொள். ஏன்னா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளி ஆனேன்னு நீதான் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். நான் எப்பயாவது ஜீவித காலத்துல உடம்பெல்லாம் நல்லபடியாக இருக்கும் பொழுது தாது சாமியே ஸ்திதே ஸ்தித்வா, தாது சாமியே அப்படின்னு எல்லா தாத்துக்கள் எல்லாம் சமமான நிலையில இருக்கும் பொழுது விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் மிரியமானந்து காஷ்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கத்திம் அப்படின்னு நீயே சொல்லி வச்சிருக்கியே. தாத்து சாமியே அப்படின்னு தாத்துக்கள் எல்லாம் சமான தசையில இருக்கும் பொழுது யாவன் ஒருவன் என்ன வணங்குகிறானோ அத்தன் ஞாபகத்தில வைத்துக் கொள்வேன். அவன் மறிக்கும் பொழுது நான் அவனை ஞாபகத்தில வைத்துக் கொள்வேன் அப்படின்னு நீதானே சொல்லியிருக்க அப்படின்ற விஷயத்தை இங்க உபனிஷத்து தெரிவிக்கிறது. கிருதம் ஸ்மர செய்யப்பட்ட அந்த சின்ன விஷயத்தை நன்றாக நீ உன்னுடைய திருவுள்ளத்திலே அதை வைத்துக் கொள்ள வேண்டும், ஸ்மரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதையே சொல்றது. ஓம் கிருதோ ஸ்மர கிருதம் ஸ்மர அப்படின்னு ஒரு ஆதரவுனால ஆதர அதிசயத்தினால அதே பிரார்த்தனையை மறுபடியும் சொல்லுகிறது. நான் என்ன செய்தேனோ சின்னதான ஒன்றை அதை நீ நன்றாக உன்னுடைய திருவுள்ளத்திலே வைத்துக் கொள்வாய் அப்படின்னு இந்த 17வது மந்திரமானது பிரார்த்தித்தது. அதற்கு பிறகு கடைசி மந்திரம் இந்த உபநிஷத்தினுடைய மந்திரம். அக்னேனய சுபதாராயே அஸ்மான் விஸ்வாணி தேவ வகினானி வித்வான் யோத்தியஸ்ம ஜுகுரான மேனஹா பூயிஷ்டாம் தே நமோக்தியம் விதேம அப்படின்னு மறுபடியும் பகவானை பிரார்த்திக்கிறது. அக்னே அக்னியே அப்படின்னு. பகவான் எப்படி அக்னி என்றால் அக்னி கந்தரியாமியே அப்படின்னு அர்த்தம்.
அப்படி இல்லைன்னா அக்னன் நயதி இதி அக்ரன் நயதி இதி அக்னி என்று முன்னே அழைத்து கொண்டு செல்வான் யாரோ அவன் தான் அக்னி. பகவான் அவன் தானே நம்மளை தானே அழைத்து சொல்றான். நம்ம மோட்ச மார்க்கத்தில் அழைத்து செல்றான் இல்லையா? ஆகையால் அவனை அக்னே அப்படின்னு சொல்லி நய எங்களை அழைத்து செல்ல வேண்டும். சுபதா நன்றான மார்க்கத்தின் வழியாக. எதற்காக? ராயே செல்வத்துக்காக. என்ன விதமான செல்வம் என்றால் இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய செல்வம். அதற்காக எங்களை அழைத்து செல்ல வேண்டும். இதுவா வேணும்? லோக்கத்தில் இருக்கக்கூடிய செல்வமா பகவானை போய் பிரார்த்திக்கணும் என்றால் பக்தி யோக நிஷ்டனுக்கு அவன் இந்த லோக்கத்தில் இருக்கும் பொழுது நன்றாக உபாசனம் பண்ண வேண்டும் இல்லையா? அதற்காக வேண்டிய எத்கிஞ்சித் ஏதோ சின்னதான ஒரு செல்வம், ஒரு சொத்து, அதை பிரார்த்திக்கிறான். அக்னேனய சுபதாராய அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படி இல்லைன்னா சிறந்த செல்வம் பிரார்த்திக்கப்படுறது. அது என்ன செல்வம் என்றால் அதஸ்கரகரகிராஹ்யம் அராஜக வசம் மதம் அதாயாத விபாகாரகம் தனமார்த்தைய சுஸ்திரம் அப்படின்னு ஒரு செல்வம் சொல்லப்படுறது. எப்படிப்பட்ட செல்வம் என்றால் தஸ்கரகரகிராஹ்யம், தஸ்கரர்கள் திருடர்கள் அவர்களால கைப்பற்றப்படாத ஒரு செல்வமானது. அதே போல ராஜக வசம் மதம், ராஜா தன்னுடைய கஜானாவில வசமாக ஆக்கிக்கொள்ள முடியாத ஒரு செல்வம். அது ஆயாத விபாகார்கம், ஞாதிகளுக்கு தாயாதிகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாத ஒரு செல்வம். அந்த செல்வத்தை நீ ஆர்ஜிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். என்ன செல்வம் அது? ஞானம்ன்ற செல்வம் தான், பகவத் விஷய ஞானம்ன்ற செல்வம் தான். அந்த செல்வத்தை கேட்கறது உபனிஷத்து. அனந்தம் பதமே வித்தம் எஸ்யமே நாஸ்தி கிஞ்சன மிதிலாயாம் பிரதீப்தாயம் நமே கிஞ்சித் பிரதஹ்யதே அப்படின்னு மிதிலையே எரியும் பொழுது சொன்ன வசனம் ஜனகர் சொன்னார் இல்லையா? அனந்தம் பதமே வித்தம் என்று, எனக்கு எம்பெருமான் அனந்தன், அவன் தான் எனக்கு எல்லா சொத்தும் அப்படின்னு சொன்னாரு. அந்த செல்வம் அதை இங்க பிரார்த்திக்கிறது. அக்னேனய சுபதாராயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் என்று. எல்லாவற்றையும் அறிந்த வித்வானே, விஸ்வானி வயுனானி வித்வான், எல்லா ஞானங்களையும் பெற்றவனே, தேவ விளையாடக்கூடியவனே. ஆக இப்பேற்பட்ட ஞான சக்தி இருக்கிறதுனால என்னுடைய விஷயத்தையெல்லாம் அறிந்து எதை செய்ய வேண்டும் என்று அறிந்து தேவ விளையாட்டாக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவனே. ஆக ஞானம் சக்தி இரண்டுமே இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு அபாயமும் கிடையாது. யோதி அஸ்ம ஜுகுரான மேனஹா, யோதி அஸ்ம ஜுகுரான மேனஹா, ஏனஹா ஏனஸ்னா பாவம், ஜுகுரானம் ரொம்ப குட்டிலமாக குறுகியதாக இருக்கக்கூடிய, குறுக்கலாக இருக்கக்கூடிய இந்த பாபம், எனக்கு பிரதிபந்தகமாக தடையாக இருக்கக்கூடிய இந்த பாபம், அஸ்மத்தஹா அஸ்மத்தஹா எங்களிடமிருந்து யோதி பிரித்து விடு, அதாவது எங்களுடைய பாவத்தை எல்லாம் நாசம் செய்து விடு. பூயிஷ்டாம் தே நம உக்தியம் விதேமா, உனக்கு பெருத்ததாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய போறோம். உனக்கு தாங்க முடியாத ஒரு காரியம், பூயிஷ்டாம் தே உனக்கு தாங்க முடியாத ஒரு காரியத்தை செய்ய போறோம். என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம உக்தியும் விதேமா, நமஸ்காரம் என்ற ஒரு உக்தியை, வணக்கம் அப்படின்னு நாங்க சொல்ல போறோம். இது முக்தர்கள் சொல்லக்கூடியதுதான். நமகித்தேவ வாதினகா அப்படின்னு முக்தர்கள் எல்லாமே நமஹா நமஹான்னு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருப்பார்கள். அது பகவானுக்கு தாங்க முடியலையா? ஏன்னா ஒரு பக்தன் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டானா, உன் அடியாருக்கு என் செய்வன் என்றே இருத்தினி அப்படின்னு, என்ன செய்ய போறோம் பிரத்தியா, என்ன செய்ய போறோம் பிரத்தியா அப்படின்னு தாங்க முடியாம இருக்கானா. அப்படிப்பட்ட பூயிஷ்டாம் தே உனக்கு ரொம்ப பலத்ததாக இருக்கக்கூடிய, பாரமாக இருக்கக்கூடிய நம உக்தியும் விஜயமா, நமஸ்காரம் என்ற உக்தியை நாங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்து இந்த உபனிஷத் தன்னை நிறைவுறுத்துகிறது. ஆக இப்படி இந்த உபனிஷத் என்ன பண்ணித்து அப்படின்னா பரதத்துவத்தை பத்தி நன்றாக சொல்லித்து, அந்த பகவானுடைய விபூதியை பத்தி, விசித்திரமான சக்தியை பத்தி நன்றாக சொல்லித்து, அதே போல பகவானுடைய உபாசனம், ஞானம்தான் மோட்சத்துக்கு சாதனம், ஆனா கர்மத்தை விடாமல் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். ஆக கர்மம் ஞானத்திலே மூட்ட, அந்த கர்மமானது அகரகர அனுஷ்டியமானம் ஆப்ரயானா தத்ராபி திருஷ்டம் அப்படின்னு, அது வரையிலும் எப்படி உபாசனம் செல்லுமோ அதே போல அது வரையிலும் மரண பரியந்தம் மோட்சம் போற வரையிலும் இவன் கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி, அதற்கு பிறகு அதனுடைய பலம் என்ன, சம்சாரத்திலிருந்து முக்தி, பகவானுடைய அனுபவம் என்று இவற்றை எல்லாம் சொல்லி, மேலும் அந்த உபாசகனுக்கு வேண்டிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி, இந்த உபனிஷத்தானது 18 மந்திரங்கள் தான். ஆனா சம்பிரதாயத்துக்கு வேண்டிய ரொம்ப முக்கியமான அர்த்தங்களை ரொம்ப அழகாக சொன்ன உபனிஷத் இதை அனுபவித்தோம். இதற்கு மேல் அடுத்தது கேன உபனிஷத்தோ இல்லாட்டி
பிரஷ்னோபனிஷத்தோ. கேனோபனிஷத்து ரொம்ப சின்னது தான், பிரஷ்னோபனிஷத்தும் ஓரளவுக்கு சின்னது தான். ஆகையினால அது ரெண்டில் ஏதோ ஒன்றை நாம் அடுத்த தொடரிலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.